இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. காட்டடி அடிச்சு ஒருத்தன் ஒரு ஸ்கோரை செட் பண்ணா அதை மறுபடியும் மரணடி அடிச்சு அதை சேஸ் பண்ணிடுறாங்க. அப்படித்தான் நேத்து நடந்த 2 மேட்சுமே நடந்திருக்கு. அதுல முதல் மேட்சை பத்தி நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். DC வெர்சஸ் PBKS 264 ரன் 265 ரன் 19வது ஓவர்ல அடிச்சு ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மேட்ச் தான் RR வெர்சஸ் SRH அது ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு. அதுல டாஸ் வின் பண்ண SRH ஃபீல்டிங் சூஸ் பண்றாங்க. வழக்கம் போல அந்த அணியோட மிகச்சிறுவர் சூரியவன்சி 103 ரன் 16 6 அந்த பை ஈவி இறக்கமே எல்லாம் அடி. அப்பவே 220க்கு மேல கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸ்கோர். ஜுரேல் அவரோட பங்குக்கு ஒரு 51 ரன். இப்படி யாரும் பெருசா பந்த வேஸ்ட் பண்ணாம அடி அடின்னு அடிச்சு 20 ஓவர்ல 6 விக்கெட் இழப்புக்கு 228 ரன் அடிக்கிறாங்க. 229 ரன் அடிச்சா வெற்றின்ற இலக்க நோக்கி SRH களம் இறங்குறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆரம்பிக்கிறப்பல மொத பால்லே டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிருக்க வேண்டியது. அதே மாதிரி பால் அதே ஓவர்ல கடைசி பால்ல அவுட் ஆயிட்டா. சரி சரி ஒன்னும் குழப்பம் இல்ல, நான் இருக்கேன், இஷான் கிஷன் இருக்காப்ல, நாங்க பாத்துக்கிறோம்னு அபிஷேக் சர்மா காட்டுத்தனமா ஆடி இந்த பக்கம் இஷான் கிஷன் கரடு முரடா ஆடி மேட்ச் ஒரு 12வது ஓவர் 13வது ஓவர் கிட்டே ரைட் இது SRHக்குன்னு முடிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க இழுத்து வச்ச தேர பாதியை நாங்க இழுத்துட்டு போய் முடிச்சு வைக்கிறோம்னு சொல்லி ஹின்ரிச் கிளாசனும் நிதிஷ்குமார் ரெட்டியும் சேர்ந்து 18வது ஓவர்லயே முடிவு பண்ணிடுறாங்க. மேட்ச் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பவுலர் அடிச்சாலும் ஒரு ரன் அடிச்சு ஜெயிச்சிடலாம் அப்படி. அதே மாதிரியே 19வது ஓவர்லயே ஜெயிக்கிறாங்க. 5 விக்கெட் இழப்பு 229 ரன் அடிச்சு ஒரு அபாரமான வெற்றியை பதிவு பண்றாங்க SRH.